ஆத்ம அபிமானி ஸ்திதி நாள் 26 ஸ்திதி 7 அப்பியாசம் 2D. துர்க்கை. துர்க்கை என்றால் பக்த ஆத்மாக்களின் சர்வ துர்க்குணங்களை, அதாவது விகாரி அசுரகுணங்கள் பஸ்பம் செய்து அவர்களை சர்வ துக்கங்களிலிருந்தும் விடுவித்து குஷி மற்றும் சாந்தி அளிக்கும் தேவி. துர்க்கையின் சொரூபம். துர்க்கையின் மூர்த்திகள் அல்லது சித்திரங்களில் அவருக்கு 10 கைகள் காட்டப்படுகின்றன. அநேக மூர்த்திகள் சித்திரங்களில் 8 கைகள் உள்ளன. அந்த கைகளில் அஸ்திர சஸ்திரங்கள் தாரணை செய்யப்பட்டு சிங்கத்தின் மீது சவாரி செய்வதாக காட்டுகின்றனர். துர்க்கையின் கைகளில் அநேக அஸ்திர சஸ்திரங்கள் இருப்பதற்கான ஆன்மீக அர்த்தம். சங்கு. சங்கை ஒலிப்பதால் ஓர் இனிய ஓசை உருவாகிறது. இது ஞானத்தின் சப்தத்தை எழுப்புவதன் மூலம் அனைவரையும் எழுப்புவதற்கான நினைவு சின்னம். நமது வாயிலிருந்து வெளிப்படும் ஞான ரத்தினங்கள் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவையாக உள்ளன. இதனுடைய அடையாளம்தான் சங்கு. அடுத்து வஜ்ரபாத். இடி மின்னலை தடுக்கும் எந்திரம். இடியோசை போன்ற சக்திசாலியான மிக கடினமான பரிஸ்திதியாக இருந்தாலும், ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட தனது உறுதியான மனநிலை மூலம் அந்த பரிஸ்திதியை எதிர்கொண்டு அதன் பிரபாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதன் அடையாளம்தான் இந்த யந்திரம் அல்லது அஸ்திரம். தாமரை மலர். தாமரை மலர் என்பது சங்கமயுக பிரம்மா குமாரிகளாகிய நம்முடைய பற்றற்ற மற்றும் அன்பான ஸ்திதியின் அடையாளம். வில் அம்பு. வில் அம்பு நமது வாயின் மேல் உதடு மற்றும் கீழ் உதட்டின் உருவத்தை உடையது, அல்லது இது நம் வாயினுடைய அடையாளம் ஆகும். மனிதர்களிடமிருந்து வெளிப்படும் அம்பு நமது வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகளின் அடையாளம் ஆகும். வில் அம்பு தொடர்ச்சி. பிறகு அம்பை எய்து மற்றவர்களை கொன்று வீழ்த்துவது என்பது ஈஸ்வரன் கொடுத்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களது அஞ்ஞான இருளை போக்குவதற்கான அடையாளம் ஆகும். சக்கரம். இது சுய தரிசன சக்கரத்தை குறிக்கிறது. வாள். இது பிராமண வாழ்க்கையின் 2 முக்கிய விஷயங்களாகிய ஞானம் மற்றும் யோகத்தின் அடையாளம். வாள் ஞானத்தையும் வாளின் கூர்முனை நமது யோக ஸ்திதியையும் குறிப்பதாகும். இதன் அர்த்தம், நாம் நமது ஞான யோகமாகிய வாளின் சக்தி மூலம் தன்னுடைய அசுர குணங்கள் மற்றும் சமஸ்காரங்களை அழிப்பதற்கான சாமர்த்தியம் வைக்கிறோம் என்பதாகும். திரிசூலம் மூலமாக அசுரர்களை அழிப்பது. திரிசூலம் மேலிருந்து கீழே வரை ஒரு கம்பத்தை போல் உள்ளது. அதன் மேலே 3 அம்புகள் உள்ளன. 3 கூர்மையான அம்புகள். இந்த 3 அம்புகள் ஆத்மா, பரமாத்மா
மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை குறிப்பதாகும். நேரான கம்பம் அந்த மூன்று விஷயங்கள், அதாவது ஆத்மா, பரமாத்மா, சிருஷ்டி சக்கரம் பற்றிய நிச்சய புத்தியுடன் தனது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான மார்க்கத்தில் ஒருபோதும் மனதின் வழி மற்றவர் வழி என்ற வளைந்த பாதையில் செல்லாமல் சதா நேரான பாதையில், அதாவது ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பதற்கான அடையாளம் ஆகும். திரிசூலத்தின் மூலம் அசுரவதை, அதாவது ஆத்மா, பரமாத்மா மற்றும் சிருஷ்டி நாடக சக்கரம் என்ற மூன்று அம்புகளின் ஞானத்தை பற்றிய சம்பூர்ண நிச்சயம் வைத்து ஸ்ரீமத் பிரமாணம் நடந்து தன்னை சக்தி சொரூபமாக்கி தன்னுடைய துர்க்குணங்களை அழித்து விடுவதாகும். சிங்கத்தின் மீது சவாரி. சிங்கத்தின் மீது சவாரி செய்வதன் அர்த்தம் தனது சக்தி சொரூபத்தின் மூலம் பயமற்றவராக ஆகி தனது துணிவுமிக்க ஸ்திதியில் நிலைத்திருந்து அசுரர்களை கொல்வது என்றால் எந்த ஓர் அசுர வழிப்படியும் நடக்காமல் அசுரர்களின் அசுர விருத்திகளை மற்றும் பாவ கர்மங்களை அழிப்பது. இதன் ஞாபகார்த்த சொரூபமாக சித்திரங்கள் அல்லது மூர்த்திகளில் துர்க்கை திரிசூலத்தில் கையில் எடுத்துக்கொண்டு சிங்கத்தின் மீது அமர்ந்து அவர்களை அழித்து விடுவதாக காட்டப்பட்டுள்ளது. சிவலிங்கத்தின் முன்னால் வைக்கப்பட்டுள்ள திரிசூலத்தின் அர்த்தம் வேறு. கதை. கதை என்பது ஞானத்தை குறிக்கிறது. இது விரோதிகள் என சொல்லப்படும் விகார குணங்களாகிய மாயை மற்றும் ஆத்மாவுக்கிடையில் ஏற்படும் யுத்தத்தில் ஞானத்தின் சக்தியை பிரயோகம் செய்வதன் மூலம் மாயாவை தோற்கடித்து வெற்றியாளர் ஆவதற்கான அடையாளம் ஆகும். துர்க்கையின் முக்கிய விசேஷதாக்கள். 1. துர்க்குணங்கள். காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் இவற்றை நாசம் செய்பவர். 2. சுயதரிசன சக்கரதாரி ஆகி பாவங்களை பஸ்பம் செய்பவர். 3. சதா பயமற்றவர். 4. அனைத்து கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்களை போக்குபவர். 5. விக்னங்களை அழித்து வெற்றி பெறுபவர். 6. சம்பூர்ண நிச்சய புத்தி உள்ளவர். 7. நஷ்டமோகா மோகஜீத் பவித்திரமாக இருப்பவர். 8. ஞானத்தை தானம் செய்து அஞ்ஞான இருளை போக்குபவர். 9. அனைவருக்காகவும் சுப சங்கல்பம், சுப விருப்பம் வைக்கக்கூடியவர். மகாதானி ஸ்வரூபம். 10. உறுதியான மனநிலையின் திடதா ஆதாரத்தில் மாயாவிடமிருந்து தன்னையும் மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடியவர். நல்லது. இப்போது அப்பியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். ஆத்ம அபிமானி பயிற்சி நாள் 26 ஸ்திதி 7 தொடர்ச்சி. இப்போது அப்பியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். துர்க்கையின் ஜடமூர்த்தி சித்திரத்தை தனது புத்தியில் முன்னால் கொண்டு வாருங்கள். அதில் யானை மீது காட்டப்பட்டுள்ள துர்க்கையின் அலங்காரங்களை ஸ்மிருதியில் கொண்டு வந்து, நான் மகிமையின் பாடலுக்குரிய பூஜ்ய ஆத்மா, நான் சைத்தன்ய துர்கா தேவி, அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். தன்னை, அதாவது ஆத்மாவை, துர்கா தேவிக்கு தரப்பட்டுள்ள அலங்காரங்களின்
விசேஷதாக்களால் நிரப்புங்கள். பிறகு இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு பற்றற்றவராக அன்பானவராக ஆகியிருந்து துர்காதேவியின் கோவிலுக்கு சென்று சேருங்கள். துர்காதேவியின் ஜட மூர்த்திக்குள் பிரவேசம் செய்யுங்கள். எப்படி கணபதியாக அனுபவம் செய்தீர்களோ அதுபோலவே அனுபவம் செய்து பக்த ஆத்மாக்களுக்கு தனது சக்திசாலி திருஷ்டி கொடுங்கள். உங்களது திருஷ்டி பட்டதுமே அவர்கள் தன்னைத்தான் பயமற்ற மற்றும் சக்திசாலியாக அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். தனது ஜடமூர்த்தி அல்லது சித்திரங்களில் தரப்பட்டுள்ள அலங்காரங்களின் அனுபவத்தை பக்தர்களுக்கும் செய்வியுங்கள். உதாரணமாக, வரதானி கைகளின் மூலம் சுப சங்கல்பங்களின் ஆசீர்வாதம் மற்றும் வரதானம் கொடுங்கள். வஜ்ரபாத், இடி மின்னலை தடுத்து நிறுத்தும் ஆயுதம் மூலம் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சக்தி கொடுங்கள். தாமரை மலர் மூலம் விலகிய பற்றற்ற ஸ்திதி மற்றும் பவித்திரதாவின் தானம் கொடுங்கள். உங்கள் தரிசனம் பெற்று பக்தர்கள் வெளியில் வரும்போது தங்களை தாங்களே சக்திசாலியாக மற்றும் பயமற்றவராக அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்களின் துர்க்குணங்களை அழித்து கவலையற்றவராக துன்பங்களில் இருந்து விடுபட்ட ஸ்திதியை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்கள். உங்களது கோவிலில் பக்த ஆத்மாக்கள் உங்கள் மகிமையின் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றும் உங்களை நினைவு செய்து மிகுந்த குஷி மற்றும் ஆனந்தத்தால் நடனமாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அநேக பக்தர்கள் மிகுந்த பக்தி பாவனையுடன் உங்கள் தரிசனம் பெறுவதற்காக வெகு தொலைவிலிருந்து உங்கள் நாமத்தை இடைவிடாது ஜெபித்தவாறு பாத யாத்திரையாக நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் பெயரில் தானம் செய்வதற்கான புண்ணிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட வெற்றி, பணம், செல்வம் முதலானவற்றை அடைவதற்காக மற்றும் தங்களின் துக்கம், வேதனைகள் மற்றும் குழப்பங்களை முடித்து விடுவதற்காக உங்கள் பெயரில் விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் அழகிய சிந்தனைகளை உருவாக்கி உங்களது பூஜ்ய ஸ்வரூபத்தை ஆழமாக அனுபவம் செய்யுங்கள். மற்ற அனைத்து அப்பியாசங்களிலும் எப்படி கணேசரின் அப்பியாசத்தில் செய்தீர்களோ அதே போல் அப்பியாசம் செய்யுங்கள். இத்துடன் கூடவே 9வது மற்றும் 17வது நாளுக்கான அப்பியாசத்தையும் செய்யுங்கள். ஓம் சாந்தி.